கீரை வகைகள் அண்ட் கருவேப்பிலை வந்து எனக்கு தெரிஞ்சு இது என்னோட ப்ரொஃபஸர் சொல்லுவார், கருவேப்பிலை வந்து முடிக்கு வந்து மிராக்கிள்ஸ் கொடுக்குமா, பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிம்பாரு ஹேருக்கு. அதாவது வந்து நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டு, ஒரு அம்மாவும் பொண்ணு வராங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வயசு 26 சரிங்களா, கூட வராங்க. அம்மா வந்து ஒரு 55-58 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறா, முடி கொட்டுது, எல்லாமே பார்த்தாச்சு, பேசியாச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியாச்சு, இருந்துச்சு. அந்த அம்மாவை பொண்ணு எந்திக்கும் போது அம்மா எந்திக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு முடி இங்கே இருக்கு, முட்டிக்கு கீழே 55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது, ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. நான் உடனே திருப்பி உட்கார வச்சு, உங்க பொண்ணு தானம்மா, உங்களோட ஜீன் கொஞ்சம் வந்திருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி முடி கொட்ட ஆரம்பிச்சு? அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள கேட்குறேன், என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும் சரியா, டெய்லி அவங்க வந்து வாசத்தளிக்கும் போது கருவேப்பிலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்து கிடக்குதான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு 10-15 வருஷமா பண்றாங்க. அவங்க என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேன் டாக்டர், நான் சாப்பிட்றேன், சாப்பிட ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்ல தெரியல அதான்ட்டு. ஆனா இவ்வளோ முடி இருக்கு அவங்களுக்கு, வெறும் கருவேப்பிலை தான், அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளோ முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாசத்தை ஒழிக்கும் போது ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிட்றது, 2 பழம் எடுத்து சாப்பிட்றது, இதுதான் ஒரு ரொட்டீன். அதுலேயே இவ்வளோ பெரிய, ஆமா, இவ்வளோ முடி, இவ்வளோ தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடியாது. ஒரு முடி கூட வெள்ள முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, அவ்வளோ ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலையா, இப்போதான் இவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னா, அப்போ இன்னொரு நான் டாக்டர்கிட்ட பேசினேன், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட்ட பேசினேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிடலாம்னா, கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5-6 இல்லை மேக்ஸிமம் 10 இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது வந்து அதிகப்படியாக சாப்பிடும்போது ரத்தம் ஊறாயிர ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆல்டர் பண்ணுது போல. அதனால கருவேப்பிலை ஜூஸாக அடிச்சு யாரையும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார், நேச்சுரோபதி டாக்டர் சொல்லும்போது சொன்னார். ஸோ நீங்கள் உங்கள் பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க டாக்டர், அந்த ஜூஸாக மட்டும் அடிச்சு குடிக்க சொல்லாதீங்க, மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 இலையை பச்சையாக சாப்பிட சொல்லுங்க, ஒரு நாள் ஒரு நாள் கூட சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அதனால என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே, நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடுங்க, ஒரு வேளை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில பேஷண்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், உணவுல வந்து ஒரு சின்ன கருவேப்பிலையே இவ்வளோ சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதான், அப்போ நம்ம உணவுல எத்தனை விஷயங்களை மாற்றம் பண்ணால் முடி நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால கீரை வகைகள், கருவேப்பிலை எல்லாருக்கும் பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணிடுவேன். அது ப்ரொவைட் இந்த குவான்டிட்டி தான், ஒரு நாளைக்கு 10 ஒரு 10 இலை மேக்ஸிமம். உங்க தட்டில் வந்து அது தூக்கி ஓரமா வைக்காதீங்க, சிம்பிள். உங்க தட்டுல வந்துச்சுன்னா ஓரமா வைக்காதீங்க, சாப்பிட்டுருங்க அந்த கருவேப்பிலையை அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அதனால என்னென்ன உணவுகள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அது போக என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் தலைமுடிக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சொல்லக்கூடிய அந்த மீட் வகைகளை வந்து வாரத்திற்கு 2 முறைகளுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2-3 முறைகளுக்கு மேலே வந்து அந்த கவிச்சியாக இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய கன்ஃபெக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய கேக்ஸ், பப்ஸ், அந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து உங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம்ஸ்னா அதை கம்மி பண்ணிக்கலாம். அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடவே கூடாது. அவங்க புரோட்டீன் வேற எந்த வகையான, இப்போ சில பேர் இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ப்ரோட்டீனா இப்போ ஒரு ப்ரோட்டீன் மேனியா மாதிரி ஆயிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இதில் ப்ரோட்டீன் இருக்கும், கால்குலேட் பண்ணிட்டு அந்த ப்ரோட்டீன் ஆர்டர் பண்ணாங்க, ப்ரோட்டீன் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் ப்ரோட்டீன் இருக்கு மச்சான், எனக்கு ட்ரைனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை மட்டும் சூஸ் பண்ணுறோம். ப்ரோட்டீன் வந்து உங்கள் உடம்புக்கு இவ்வளோ தான் தேவைன்னு இருக்கு. அது ஃபேட் லாஸுக்கோ இல்லை மசில் பில்டிங்க்கோ இந்த அளவுக்கு தேவைப்படும் இருக்கு. ஆனால் ஒருவேளை அந்த ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ப்ரோட்டீன் எடுத்து முடி நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கும் அதோட மெட்டபாலிசம்க்கு. ஸோ கால்சியம் குறைய என்ன ஆகிடும், உங்கள் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும்.